Hi friends, this is Gautam. இன்னைக்கு இந்த வீடியோ டியூட்டோரியலில் வந்து நம்ம DMVPN Phase 2 RIP Lab கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ செஷன்லேயே வந்து DMVPN Phase 2னா என்னென்னு பார்த்தோம். ஸோ இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய வீடியோ வந்து DMVPN கான்செப்ட் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய யூடியூப் சேனலில் வந்து நான் ஆல்ரெடி வந்து நான் ப்ரீவியஸ் கான்செப்ட் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். செப்பரேட்டாக வந்து DMVPN பிளேலிஸ்ட்னு போட்டு ஸோ அந்த ஆர்டரில் வந்து அந்த வீடியோஸ் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கான்செப்ட் வந்து புரியும். ஏன்னா ஒவ்வொரு கான்செப்டும் வந்து இன்னொரு கான்செப்டோட டிபெண்ட் ஆகி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோக்குள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஃபியூச்சர் வந்து இருக்குது. ஸோ அந்த ஃபியூச்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக வந்து நான் வீடியோஸ் எதாவது அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்குறீங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தனாலும் நீங்கள் பாசிட்டிவாக ஃபீட்பேக் தரீங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ இப்போ இந்த கம்யூனிட்டி டேப்புங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அந்த போஸ்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க மட்டும்தான் வந்து உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இன்னும் வந்து சப்ஸ்கிரைபருக்கும் எனக்கும் வந்து மோர் இன்ட்ராக்டிவாக வந்து இருக்கிறதுக்கோசரம் அந்த ஃபியூச்சர் வந்து யூடியூப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு நான் என்னென்னு நான் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்பில் வந்து இப்போ என்னோட சேனல் வந்து Gowthamraj F நான் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு இது என்னோட சேனல். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ண உடனே இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஹோம் வீடியோஸ் பிளேலிஸ்ட். ஸோ ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி. ஸோ இந்த கம்யூனிட்டியில் வந்து நான் ஒன் டே பிஃபோராக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் வந்து நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு, ஸோ என்ன கான்செப்ட் வந்து போஸ்ட் பண்ணலான்ட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 34 பீப்புள் வந்து அவங்களோட சாய்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்ஷன் டு SD வேணா, SD ஆக்சிஸா இல்லை QoSா இல்லை மல்டி கேஸ்டா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ளஸ் வந்து உங்களோட சாய்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து மெஜாரிட்டியாக வந்து யார் வந்து எந்த டாபிக் வந்து மெஜாரிட்டியோ ஸோ அந்த கான்செப்ட் தான் நெக்ஸ்ட்டு வந்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ப்ளஸ் வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் நெட்வொர்க்கில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது ஓரியன்டாக உங்களுக்கு கொரிஸ் இருந்துச்சுனாலும் இந்த கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கான்செப்ட்குள்ளே வந்து போகலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து DMVPN Phase 2 லேப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து சேம் சினாரியோ தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம DMVPN பார்க்கும்போது என்ன சினாரியோ அதே சினாரியோ தான். இப்போ Phase 2ல் RIP வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறாங்கிறது மட்டும் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஹப் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸு, 2 ஸ்போக் ரவுட்ரு, பிரான்ச் 1 பிரான்ச் 2. ஸோ இப்போ வந்து 200.200.201ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அண்டர்லே ஐபி பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஸோ 172.16.1.1 வந்து ஹப் ரவுட்டரில் கான்ஃபிகர் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டனல் ஐபி, ஓவர்லே ஐபி, ப்ரைவேட் ஐபி அட்ரஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹப் ரவுட்டரில் வந்து நான் போகிறேன். ஸோ ஹப் ரவுட்டரில் போயிட்டு உங்களுக்கு அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து நான் காட்டுறேன். ஷோ ரன் இன்டர்ஃபேஸ் டனல் 1. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா DMVPNோட கான்ஃபிகரேஷன். ஸோ Phase 1க்கும் Phase 2க்கும் சேம் கான்ஃபிகரேஷன் தான். ஹப் ரவுட்டரில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த கான்ஃபிகரேஷன் நான் எதுவும் செக் பண்ணல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்போக் ரவுட்டரில் போயிட்டு நான் செக் பண்ணுறேன். ஷோ ரன் டனல் 1. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் DMVPN Phase 1ல் தான் இருக்குது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டனல் மோட் பாயிண்ட் டு பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து டனல் டெஸ்டினேஷன் வந்து நான் ஹப் ரவுட்டர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஸோ சேம் ஹப் ஸ்போக் 2 ரவுட்டர்லேயும் நம்ம செக் பண்ணலாம். ஷோ ரன் டனல் 1. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா DMVPN Phase 1 கான்ஃபிகரேஷனில் தான் இருக்குது. ஏன்னா டனல் டெஸ்டினேஷன் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா DMVPN Phase 2க்கு வந்து ஹப் ரவுட்டர் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்போக் ரவுட்டருக்குள்ளே போங்க. ஸ்போக் ரவுட்டருக்கு போயிட்டு ஸ்போக் 1 ரவுட்டருக்கு போயிட்டு டனல் 1 இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இது பண்ணிக்கிங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு கமெண்ட் தான். ஒன்று வந்து டனல் டெஸ்டினேஷனுங்கிற கமெண்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். இன்னொரு கமெண்ட் நீங்கள் என்ன ஆட் பண்ணணும்னா டனல் மோட் GRE மல்டி பாயிண்ட், அவ்வளோதான். ஸோ இதை வந்து Phase 2 வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நோ டனல் டெஸ்டினேஷன் 200.200.200.1. ஸோ இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து டனல் மோட். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டனல் டெஸ்டினேஷன் ரிமூவ் பண்ண உடனே டனல் இன்டர்ஃபேஸ் வந்து டவுன் ஆயிருக்கும். ஸோ இப்போ வந்து டனல் மோட் GRE மல்டி பாயிண்ட். ஏன்னா Phase 2ல் வந்து ஸ்போக் ரவுட்டரும் வந்து நம்ம மல்டி பாயிண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு டனல் வந்து அப் ஆயிடுச்சு. ஸோ சேம் கான்ஃபிகரேஷன் வந்து நான் ஸ்போக் 2 ரவுட்டர்லையும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குளோபல் மோட் போய்க்குங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஃபேஸ் டனல் 1. ஸோ நோ டனல் டெஸ்டினேஷன் 200.200.200.1. நெக்ஸ்ட் வந்து டனல் மோட் GRE மல்டி பாயிண்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா DMVPN Phase 1லேருந்து Phase 2க்கு வந்து சேஞ்ச் பண்ணுறது. இப்போ வந்து பாருங்கள் எனக்கு டனல் வந்து அப் ஆயிடுச்சு. ஓகே,
ஸோ இப்போ ஷோ டிஎம்விபிஎன் நான் தரேன். எனக்கு வந்து ஸ்டாட்டிக்காக அப்ரவுட்டோட டனல் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. சேம் வந்து ஸ்போக் ஒன்லையும் நான் செக் பண்ணுறேன். ஷோ டிஎம்விபிஎன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரவுட்டோட டனல் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து ஷோ டிஎம்விபிஎன். ஸோ ரெண்டுமே வந்து இது வந்து டைனமிக்காக வந்து லேர்ன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வேறு ஏதாவது ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் நான் கான்ஃபிகர் பண்ணியிருந்தேன்னா செக் பண்ணிக்கலாம். ஷோ ஐபி ப்ரோட்டோக்கால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கிறீங்களான்னு பார்த்துக்கலாம். ஸோ இதில் எதுவுமே இல்லை. அதே மாதிரி ஸ்போக் ஒன் ரவுட்டில் நம்ம செக் பண்ணலாம். ஷோ ஐபி ப்ரோட்டோக்கால். ஸோ பாருங்கள் பிஜிபி இருக்குது. ஸோ நான் பிஜிபி வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ஏன்னா லாஸ்ட் கான்செப்ட் வந்து நம்ம பிஜிபி தான் பார்த்தோம் DMVPN Phase 1ல். ஸோ அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ரவுட்டர் பிஜிபி 2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போக் 2 ரவுட்டர்லையும் நான் செக் பண்ணுறேன். குளோபல் மோட் போயிட்டு ஸோ டூ ஷோ ஐபி ப்ரோட்டோக்கால். ஸோ இங்கே பாருங்கள் இங்கேயும் வந்து பிஜிபி ப்ரோட்டோக்கால் வந்து கான்ஃபிகர் ஆகிருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறேன். நோ ரவுட்டர் பிஜிபி 3. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து DMVPN Phase 2 வந்து பை டிஃபால்ட்டாக வந்து நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் டனல் ஐபி பிங் ஆகுதான்ட்டு நான் ஹப்பிலிருந்து ஸ்போக் வந்து நான் பிங் பண்ணுறேன். ஸோ ஸ்போக் ஒனோட டனல் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 172.16.1.2. ஸோ எனக்கு வந்து பிங் ஆகுது. அதே மாதிரி 3 நான் பிங் பண்ணுறேன், பிங் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ரிப் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். ஹப் ரவுட்டர்லையும் ஸ்போக் ரவுட்டர்லையும் ப்ளஸ் வந்து அதோட கரஸ்பாண்டிங் லூப் பேக் வந்து நம்ம அட்வர்டைஸ் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹப் ரவுட்டரில் வந்து குளோபல் மோட் போயிட்டு ரவுட்டர். ஸோ ரவுட்டர் ரிப் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2. நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா 1.1.1. இது வந்து லூப் பேக் அட்ரஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டனல் அட்ரஸ் வந்து 172.16.1.0. நோ ஆட்டோ சம்மரி எக்ஸிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்போக் ஒன் ரவுட்டரில் நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோம். ரவுட்டர் ரிப் வெர்ஷன் 2. நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா லூப் பேக் நெட்வொர்க் வந்து 2.2.2.2. நெக்ஸ்ட் வந்து டனல் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா 172.16.1.0. நோ ஆட்டோ சம்மரி எக்ஸிட். ஸோ இதில் வந்து நம்ம பப்ளிக் ஐபியை வந்து நம்ம ஆட் பண்ண மாட்டோம். ஸோ பப்ளிக் ஐபிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா NB அட்ரஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்போக் 2 ரவுட்டர்லையும் ரவுட்டர் ரிப் வெர்ஷன் 2 நெட்வொர்க். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரான்ச் 2, அதாவது ஸ்போக் 2வில் வந்து பார்த்தீங்கன்னா லூப் பேக் நெட்வொர்க் 3.3.3. அதுக்கப்புறம் வந்து டனல் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா 172.16.1.0. நோ ஆட்டோ சம்மரி எக்ஸிட். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ரிப் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் வந்து கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஹப் ரவுட்டில் போய் செக் பண்ணலாம் என்னென்ன என்ட்ரிஸ் வந்து லேர்ன் பண்ணிக்குது ரிப் மூலமாக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹப் ரவுட்டரில் வந்து லூப் பேக் ஸ்போக் ஒன்னோட லூப் பேக் லேர்ன் பண்ணிக்கணும், ஸ்போக் 2ஓட லூப் பேக் வந்து லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ ஸ்போக் ஒன்னோட லூப் பேக் வந்து 2.2.2.2. ஸ்போக் 2ஓடது வந்து பார்த்தீங்கன்னா 3.3.3.3. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்போக் ஒன்னோட லூப் பேக் தான் லேர்ன் பண்ணியிருக்குது. ஸோ ரிப் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் வந்து ஸ்லோயஸ்ட் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு வந்து என்ட்ரி வந்து அப்டேட் ஆகிறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து ஸ்போக் ஒன்னோட லூப் பேக் நெட்வொர்க்கும் ஸ்போக் 2ஓட லூப் பேக் நெட்வொர்க்கும் நான் லேர்ன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்போக் 1 ரவுட்டரில் வந்து அதே மாதிரி செக் பண்ணலாம். ஷோ ஐபி ரவுட் ட்ரிப். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹப்போட லூப் பேக் நெட்வொர்க் மட்டும் தான் லேர்ன் பண்ணிக்கிறேன். ஸ்போக் 2ஓடது வந்து லேர்ன் பண்ணல. ஸோ சேம் வந்து ஸ்போக் 2லையும் நம்ம செக் பண்ணுவோம். ஷோ ஐபி ரவுட் ட்ரிப். ஸோ ஸ்போக் 2லையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹப்போட வந்து லூப் பேக் நெட்வொர்க் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் வந்து ஸ்போக்கோட லூப் பேக் நெட்வொர்க் வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து உங்களுக்கு அந்த லூப் பேக் நெட்வொர்க் வந்து ஸ்போக் 2ஓட லூப் பேக் நெட்வொர்க் வந்து ஸ்போக் 1 வந்து லேர்ன் பண்ணல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து ஹப்பு வந்து ரிப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஹரிசான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு லேர்ன் பண்ணல. ஸோ ஸ்ப்ளிட் ஹரிசான் வந்து உங்களுக்கு அது பிளாக் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்ப்ளிட் ஹரிசான் வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். சேம் வந்து DMVPN Phase 1ல் பார்த்த மாதிரி தான். ஸோ இன்டர்ஃபேஸ் டனல் 1. ஸோ இப்போ வந்து நோ ஐபி ஸ்ப்ளிட் ஹரிசான் நான் தரேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஹரிசான் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்போக் 1ல் போய் நம்ம செக் பண்ணலாம் ஸ்போக் 2ஓட லூப் பேக் நெட்வொர்க் வந்து லேர்ன் பண்ணிக்குமான்ட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ லேர்ன் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் நான் ஸ்போக் 2ஓட லூப் பேக் நெட்வொர்க் வந்து நான் லேர்ன் பண்ணிட்டேன். ஸோ அதோட நெக்ஸ்ட் ஹாப் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 172.16.1.3. ஸோ அதே மாதிரி ஸ்போக் 2லையும் நான் செக் பண்ணுறேன். ஷோ ஐபி ரவுட் ரிப். ஸோ ஸ்போக்
ஸ்போக் 1ஓட லூப்பேக் நெட்வொர்க்கும் வந்து நான் லேர்ன் பண்ணிட்டேன் 2.2.2.2. ஸோ அதோட நெக்ஸ்ட் ஹாப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போக் 1ஓட ஐபி 172.16.1.2. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்ன செக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்போக் 1 வந்து ஸ்போக் 2ஓட லூப்பேக் நெட்வொர்க் லேர்ன் பண்ணிடுச்சு. அதே மாதிரி ஸ்போக் 2 வந்து ஸ்போக் 1ஓட லூப்பேக் நெட்வொர்க் வந்து லேர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து நான் ஷோ DMVPN நான் தரேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு டனல் மட்டும்தான் இருக்குது, அது வந்து ஹப்போட. ஸோ அதுவும் நம்ம ஸ்டாட்டிக்காக நம்ம கொடுத்தது. ஸோ அதே மாதிரி ஸ்போக் 2லையும் நான் கொடுக்குறேன், ஷோ DMVPN கொடுக்குறேன், ஹப்போட மட்டும் தான் டனல் இருக்குது, அது நம்ம ஸ்டாட்டிக்காக கொடுத்தது. ஓகே, இப்போ DMVPN Phase 1க்கும் Phase 2லையும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்போக் டு ஸ்போக் கம்யூனிகேட் பண்ணும்போது உங்களுக்கு டேரெக்டாக கம்யூனிகேட் ஆகும், ஸோ ஹப்புக்கு வந்து போகாதுன்னு. ஸோ இப்போ வந்து நான் ஸ்போக் 1லேருந்து ஸ்போக் 2ஓட நான் லூப்பேக் நெட்வொர்க் நான் பிங் பண்ணும்போது டனல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகும் ஸ்போக் 1க்கும் ஸ்போக் 2க்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு என்ட்ரி வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதை நான் காட்டுறேன். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒயர்ஷாக்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக்கெட் வந்து கேப்சர் பண்ணுறேன் ஹெட் ஆஃபீஸில் இந்த லிங்க்கு, ப்ளஸ் வந்து ஸ்போக் 1லேயும் வந்து நான் கேப்சர் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போக் 2லேயும் போயிட்டு நான் ஒயர்ஷாக் வந்து கேப்சர் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பிரான்ச் ஆஃபீஸ் 2 அங்கேயும் வந்து நான் வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்போக் 1ல் போயிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து நான் பிங் பண்ணுறேன். ஸோ பிங் ஸ்போக் 2ஓட லூப்பேக் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 3.3.3. சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்போக் 1ஓட லூப்பேக் நான் தரேன். ஸோ 2.2.2.2 என்டர். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிங் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி நான் ட்ரேஸ் ரவுட்டு நான் கொடுத்து நான் செக் பண்ணுறேன். 3.3.3.3 சோர்ஸ் வந்து 2.2.2.2. ஸோ பாருங்கள் எனக்கு டேரெக்டாக வந்து ஸ்போக் 1லேருந்து ஸ்போக் 2 தான் போயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் அகைன் வந்து ஷோ DMVPN நான் தரேன். ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டனல் தான் இருந்துச்சு. இப்போ நான் பிங் பண்ணும்போது பாருங்கள் எனக்கு டைனமிக்காக வந்து என் டனல் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு ஸ்போக் 1க்கும் ஸ்போக் 2க்கும். ஸோ சேம் வந்து இங்கேயும் நான் கொடுக்குறேன் பாருங்கள், டனல் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து பேக் ஹேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்போக் 1 வந்து ஸ்போக் 2ஓட பிங் பண்ணும்போது இப்போ வந்து ஸ்போக் 2ஓட NB அட்ரஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். NB அட்ரஸ்னால் அதோட பப்ளிக் ஐபி வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ வந்து ஸ்போக் 1 வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த நெக்ஸ்ட் ஹாப் சர்வருக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணும். ஸோ ரெக்வஸ்ட் பண்ணி ஸ்போக் 2ஓட பப்ளிக் ஐபியை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டனல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஒயர்ஷாக்கில் நம்ம பேக்கெட் வந்து கேப்சர் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து உங்களுக்கு